நண்பர்களே, நீங்க ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்க முன்னாடி இந்த ஸ்ட்ரெச்சஸ் வார்ம் அப் இதெல்லாம் பண்ணுவீங்களா? இல்ல ஸ்ட்ரெயிட்டா ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா? நேர்மையா உண்மையா பதில் சொல்லுங்க. 90% பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வார்ம் அப் ஸ்ட்ரெச்சஸ் இல்லாம ஹீரோ மாதிரி ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு தெரியுமா? அதுக்கு அடுத்த நாள் முதுகு வலி, கழுத்து வலி ஸ்டார்ட் ஆயிரும். அப்பதான் நினைப்பீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணிருக்கணும்னு. அதனாலதான் இந்த வீடியோல ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி 5 சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ் பத்தி சொல்ல போறேன். ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. வணக்கம் நண்பர்களே. ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி 5 சிம்பிள் ஸ்ட்ரெச். இது 10 நிமிஷம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஜுரி வராது, பாடி ஃபிளெக்சிபிள் ஆகும், ஒர்க் அவுட் பவர் கூடும். நம்ம எல்லாரும் போனை யூஸ் பண்றோம். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் யூஸ் பண்றோம், இல்ல ஒரு நாள் ஃபுல்லா யூஸ் பண்றோம். அதனால என்ன ஆயிருதுன்னு தெரியுமா? நெக் டைட் ஆயிருது. அதனால தான் ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி நெக் ஸ்ட்ரெச் இம்பார்ட்டன் சொல்றோம். ஸோ சிம்பிள் எக்ஸசைஸ் தான் நம்பளே. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, உங்க தலையை கீழே கொண்டு போங்க. அப்படியே உங்க தலையை ஸ்லோவா ரைட் சைடு கொண்டு போங்க, திருப்பி லெஃப்ட் சைடு கொண்டு போங்க, ஃபுல்லா ரொட்டேட் பண்ணாம. இதவே ஒரு நிமிஷம் பண்ணுங்க. அடுத்து உங்க 2 கையும் பின்னாடி கொண்டு போங்க. அதாவது இந்த வீடியோவில் தெரியுற மாதிரி வச்சுக்கோங்க. கையை பின்னாடி வச்சதும் உங்க தலையை ரைட் சைடு ஷோல்டருக்கு கொண்டு போங்க மெதுவா. அப்படியே 10 செகண்ட் ஹோல்டு பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோவில் தெரியும் மாதிரி உங்க கையை திருப்பி லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. அப்புறம் உங்க ஹெட்டை லெஃப்ட் சைடு ஷோல்டருக்கு கொண்டு போங்க. இதுவே ஒரு 10 செகண்ட் ஹோல்டு பண்ணுங்க. அடுத்து உங்க 2 கையும் தலைக்கு பின்னாடி கொண்டு போங்க. கொண்டு போய் கீழே டவுன் பண்ணுங்க. திருப்பி மேல அப் பண்ணுங்க. இதுவே ஒரு நிமிஷம் பண்ணுங்க. அப்புறம் இந்த நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி டெய்லியும் பண்ணுங்க. அதாவது ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி. ஒர்க் அவுட் பண்றவங்க மட்டும் தான் இதெல்லாம் பண்ணுமா கேட்டா அப்படிலாம் இல்ல, எல்லாரும் இது மாதிரி பண்ணலாம். நெக் பெயின் இருக்கவங்க இந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணா உங்க பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். ஸோ அவ்வளவுதான் நம்மளே நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச்சஸ். ஒர்க் அவுட் பண்றவங்க எல்லாருமே கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணுங்க. ஸோ அடுத்து பார்க்க போகிற ஸ்ட்ரெச்சஸ் தான் ஷோல்டர் ஸ்ட்ரெச்சஸ். நம்பர் 2, நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஷோல்டர் ஸ்ட்ரெச்சஸ் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அப்பதான் உங்களுக்கு பெயின் வராம இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, இந்த வீடியோவில் தெரியுற மாதிரி உங்க 2 ஹேண்டையும் ஷோல்டர் கிட்ட வச்சு ரொட்டேட் பண்ணுங்க. அதாவது கிளாக் வே டைரக்ஷன், ஆன்டி கிளாக் வே டைரக்ஷன், அந்த மாதிரி இந்த வீடியோவில் தெரியுற மாதிரி கண்டிப்பா பண்ணணும் ஒரு நிமிஷம். அடுத்து ஒரு சேர்ல இந்த மாதிரி உட்காந்துக்கோங்க. அவங்க 2 கையும் மேல் நோக்கி பின்னாடி கொண்டு போங்க, திருப்பி கீழே கொண்டு வாங்க முன்னாடி நோக்கி. ஸோ இதவே ஒரு நிமிஷம் நீங்க பண்ணணும். அடுத்து இந்த வீடியோவில் தெரியுற மாதிரி உங்க கையும் மேலே தூக்கி முன்னாடியும் பின்னாடியும் கொண்டு போகணும். இதையும் ஒரு நிமிஷம் பண்ணுங்க. அதாவது ஷோல்டர் ஸ்ட்ரெச்சஸ்லேயே நிறைய இருக்கு. எல்லா ஸ்ட்ரெச்சஸும் ஸ்லோவாகவே பண்ணணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. அடுத்து இதே ஷோல்டர் ஸ்ட்ரெச்சஸ் தான். இதே பொசிஷனில் சேரில் உட்காந்துக்கோங்க. இந்த வீடியோவில் தெரியுமே உங்களுக்கு 2 கையும் மேலே தூக்கி பின்னாடி கொண்டு போகணும், முன்னாடி கொண்டு போகணும். இதுவே ஒரு நிமிஷம் பண்ணணும். அதாவது நீங்க இப்ப ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பா இந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணியே ஆகணும். நீங்க புஷ்அப், ஃபுல் அப் இந்த ஒர்க் அவுட் எல்லாம் பண்றீங்கன்னா, அதாவது அப்பர் பாடி ஒர்க் அவுட் எல்லாம் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த ஷோல்டர் வார்ம் அப் பண்ணியே ஆகணும். அதாவது நம்பர்களே, இந்த ஒர்க் அவுட் மட்டும் இல்ல, நீங்க எல்லா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா எல்லா ஸ்ட்ரெச்சஸையும் கண்டிப்பா பண்ணணும். அடுத்து பார்க்க போற ஸ்ட்ரெச்சஸ் தான் நம்பர் 3, ஆர்ம் ஸ்ட்ரெச்சஸ். இந்த ஆர்ம் ஸ்ட்ரெச்சஸ்ல நிறைய இருக்கு. நீங்க புஷ்அப், புல் அப் இதெல்லாம் பண்றீங்கன்னா இந்த ஆர்ம் ஸ்ட்ரெச்சஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோல தெரியுற மாதிரி உங்க 2 கையும் மேலையும் கீழையும், அதாவது ரொட்டேட் மாதிரி ஆஃப் ரொட்டேட்டா பண்ணுங்க. இது ஒரு நிமிஷம் கண்டிப்பா பண்ணணும். அடுத்து உங்க 2 கையும் மேலையும் கீழையும், அதாவது மேல் நோக்கி வச்சுக்கிட்டு மேலையும் கீழையும் அந்த மாதிரி ஆஃப் கொண்டு போங்க. இதுவும் ஒரு நிமிஷம் கண்டிப்பா பண்ணணும். இந்த வார்ம் அப் நீங்க ஷோல்டருக்கும் பண்ணிருப்பீங்க, இதே ஆர்ம்ஸ்க்கும் பண்ணணும். அடுத்து உங்க 2 கையும் மேல் நோக்கி வச்சுட்டு இந்த வீடியோல தெரியுற மாதிரி ஓப்பன் க்ளோஸ் இந்த மாதிரி பண்ணுங்க. இது ஒரு நிமிஷம் பண்ணணும். நீங்க இது பண்றதுனால உங்களுக்கு ஆர்ம்ஸ்க்கு ஒர்க் அவுட் பண்றப்ப நல்லா இருக்கும், பெயின் வராம தடுக்கும். இதே வார்ம் அப் நீங்க ஷோல்டருக்கும் ஆர்ம்ஸ்க்கும் சேர்த்து பண்ணலாம். அடுத்து ஆர்ம் ஸ்ட்ரெச்சிங்ஸ்ல உங்க 2 கையும் நீட்டி, அதாவது செஸ்ட் கொண்டு வரணும். உங்க ரைட் கையும் உங்க லெஃப்ட் கையும் வீடியோவில் தெரியும் மாதிரி இந்த மாதிரி பண்ணணும். இதுவே நீங்க ஒரு நிமிஷம் பண்ணணும். இந்த மாதிரி பண்றப்ப நீங்க ஒர்க் அவுட் பண்ணி அடுத்த நாள் பெயின் எல்லாம் ரிலீஃப் ஆகும். நீங்க வார்ம் அப் பண்ணாம ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு அடுத்த நாள் பெயின் வர ஸ்டார்ட் ஆகும். நான் முதல் சொன்ன மாதிரியே ஆர்ம்ஸ்க்கு நிறைய ஸ்ட்ரெச்சிங் இருக்கு. அதே மாதிரி ரைட் கையும் லெஃப்ட் கையும் மேல அப் டவுன் கொண்டு போகணும். இதுவே நீங்க ஒரு நிமிஷம் பண்ணணும் கண்டினியூஸா. அடுத்து உங்க 2 கையும் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் டைரக்ஷன்ல இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். இது நீங்க ஒரு நிமிஷம் கண்டினியூஸா பண்ணணும். அடுத்து பார்க்க போற வார்ம் அப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி வீடியோல தெரியும் மாதிரி உங்க கையை வச்சுக்கோங்க. அதாவது கையை கும்பிடுற மாதிரி வச்சுட்டு மேலையும் கீழையும் கொண்டு போங்க. இதை நீங்க ஒரு நிமிஷம் கண்டினியூஸா பண்ணணும். இதுதான் ஆர்ம்ஸ்லயே கடைசி ஸ்ட்ரெச்சிங். இந்த மாதிரி உங்க 2 கையும் மேலையும் கீழையும் கொண்டு போங்க. இதையும் நீங்க ஒரு நிமிஷம் கண்டினியூஸா பண்ணணும். அவ்வளவுதான் நம்மளே. இந்த ஆர்ம்ஸ்லயே நிறைய ஸ்ட்ரெச்சிங் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போற ஸ்ட்ரெச்சிங் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. நம்பர் 4, ஹிப் ஸ்ட்ரெச்சிங். இது நிறைய பேர் மறந்துடுவாங்க. ஆனா ஹிப் மொபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாரும் அப்பர் பாடிக்கு மட்டும் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு விட்டுருவாங்க. ஆனா லோயர் பாடிக்கு யாரும் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோவில் தெரியுற மாதிரி உங்க பொசிஷனுக்கு வந்துருங்க. உங்க லெஃப்ட் ஹேண்டையும் உங்க லெஃப்ட் லெக்கையும் அந்த பொசிஷனுக்கு வச்சுக்கோங்க. அப்படியே ஹோல்டு பண்ணுங்க ஒரு 30 செகண்ட்க்கு. அதே மாதிரி உங்க ரைட் கையும் உங்க ரைட் லெக்கையும் அதே பொசிஷனுக்கு கொண்டு போங்க. இதையும் ஒரு 30 செகண்ட் நீங்க ஹோல்டு பண்ணணும். இந்த வீடியோவில் தெரியுற மாதிரியே பண்ணுங்க. இதவே நீங்க ஒரு நிமிஷம் பண்ணணும் இந்த வார்ம் அப். அடுத்து ரன்னிங் பொசிஷனுக்கு வந்துருங்க. அதாவது இந்த வீடியோவில் தெரியுற மாதிரி பண்ணுங்க. இதவே நீங்க ஒரு நிமிஷம் பண்ணணும். ரைட் ஹேண்டையும் ரைட் லெக்கையும் வச்சு பண்ணணும். அடுத்த பொசிஷனை மாற்றணும். லெஃப்ட் ஹேண்டுக்கு லெஃப்ட் லெக்குக்கும் மாறணும். இந்த வீடியோவில் தெரியும் மாதிரி கண்டினியூஸா பண்ணுங்க. இதையும் நீங்க ஒரு நிமிஷம் பண்ணணும். ஸோ மொத்தம் 2 நிமிஷம் பண்ணணும். அதாவது ஹிப் மொபிலிட்டி நிறைய பேர் மறந்துடுவாங்க. அதனால தான் சொல்றாங்க ஹிப் ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. அடுத்து இந்த வீடியோவில் தெரியுமா இந்த பொசிஷனுக்கு வந்துருங்க. அதாவது உங்க ரைட் லெக்கையை தூக்கி லெஃப்ட் லெக்ல வைங்க. அதாவது சேர் பொசிஷனுக்கு வந்துருங்க.
இதை நீங்க 30 செகண்ட் ஹோல்டு பண்ணணும். அப்படியே சேஞ்ச் பண்ணணும். உங்க லெஃப்ட்ல இருக்க தூக்கி உங்க ரைட் லெக் மேல வைங்க. இதை நீங்க 1 நிமிஷம் கண்டினியூஸா பண்ணணும். இப்ப பார்த்தது எல்லாமே நம்ம ஹிப்புக்கு. ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா நம்பர் 5 லெக் ஸ்ட்ரெச்சஸ். லெக் ஸ்ட்ரெச்சஸ் இல்லாம ஒர்க் அவுட் பண்ணா ஹாம்ஸ்ட்ரிங் டைட் ஆகிடும். ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி லெக் ஸ்ட்ரெச்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒர்க் அவுட் பண்றவங்க மட்டும்தான் லெக் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுவாங்க கேட்டா அப்படிலாம் இல்ல. நீங்க கேம் விளையாட பண்ணாலோ இல்ல யோகா பண்ணாலோ லெக் ஸ்ட்ரெச்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த வீடியோவில் தெரியுற மாதிரி இந்த பொசிஷனுக்கு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் நேரம் நின்றுட்டு உங்க காலை பின்னாடி தூக்குங்க. உங்க கையை காலால பிடிங்க. அப்படியே ஹோல்டு பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் இருங்க. அப்படியே லெஃப்ட் காலையும் லெஃப்ட் கையை அந்த மாதிரி வச்சு அது ஒரு 30 செகண்ட் பண்ணுங்க. மொத்தம் 1 நிமிஷம் இந்த மாதிரி பண்ணுங்க. அடுத்து இந்த சேர் எடுத்து இந்த மாதிரி நேரம் நின்றுக்கோங்க ஸ்டேஜ் பொசிஷன்ல. அப்புறம் உங்க ரைட் லெக்கை பின்னாடி கொண்டு போங்க. உங்க லெஃப்ட் லெக்கை முன்னாடி கொண்டு போங்க. இந்த வீடியோவில் தெரியுற மாதிரி இது அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு ஹோல்டு பண்ணி இருங்க. ஸோ இது பண்றதுனால உங்க காஃப் ரிலீஃப் ஆகும். அடுத்து இந்த வீடியோவில் தெரியுற மாதிரி தரையில படுத்துக்கோங்க. ஒரு டவலை வச்சுட்டு உங்க லெஃப்ட் லெக்கை மேலே தூக்கி அந்த டவலால பிடிங்க. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி 1 நிமிஷம் ஹோல்டு பண்ணுங்க. இதே மாதிரி ரைட் லெக்கையும் பண்ணணும். அதாவது இந்த வீடியோவில் தெரியுற மாதிரி 1 நிமிஷம் ஹோல்டு பண்ணணும். ரைட் லெக்கையும் லெஃப்ட் லெக்கையும். இதெல்லாம் பண்றதுனால உங்க மசில்லாம் ரிலீஃப் ஆகும். அவ்வளவுதான் நம்ம லெக் ஸ்ட்ரெச்சஸ் முடிஞ்சு. இப்போ நம்ம பார்த்த 5 வார்மப்புமே, அதாவது ஃபர்ஸ்ட் நெக், செகண்ட் ஷோல்டர், தேர்ட் ஆர்ம்ஸ், ஃபோர்த் ஹிப், ஃபிஃப்த் லெக், இந்த 5 ஸ்ட்ரெச்சஸுமே நம்ம ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷமாவது கண்டிப்பா பண்ணி ஆகணும். நீங்க ஒர்க் அவுட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வீட்டுல சும்மா இருந்தாலும் சரி, நீங்க கேம் விளையாட போறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே கண்டிப்பா இந்த இது பண்ணியே ஆகணும். இந்த 5 ஸ்ட்ரெச்சஸுமே நீங்க டெய்லியும் 10 நிமிஷம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 மாசம் கழிச்சு டிஃபரன்ஸ் தெரியும். நீங்க ஒரு கண்ணாடி முன்னாடி போய் பாருங்க, அப்படியே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அவ்வளவுதான் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். இப்போ போனை வைங்க, இப்போ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெற்றியோட நண்பர்களே, நன்றி.